ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாகர்கோவில் ஸ்டைலில் கருவாடு குழம்பு செய்யலாம், வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கருவாடு, தக்காளி, வாழைக்காய், கத்தரிக்காய், முருங்கைக்காய், மிளகாய், மஞ்சள், வத்தல் தூள், மல்லித்தூள், உப்பு, புளி, தேங்காய். இதெல்லாம் தேவையான பொருட்கள். நான் கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய் இதில் போட்டாச்சு. மாங்காயும் சேர்த்துக்கலாம். நாங்கள் மாங்காய் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் தக்காளி, இப்படி நீள் வாக்கில் தான் கட் பண்ணணும். கருவாட்டு கறிக்கு இப்படி நீளமாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இந்த இதில் கட் பண்ணணும். நறுக்குங்க எல்லா பொருளையுமே இப்படி கட் பண்ணணும். மிளகாயை இப்படி ரெண்டாட்டு கீறி போட்டால் போதும். இப்படியே பாருங்க, இப்படி கீறி இப்படி போட்டால் போதும். வீட்டு வரணும். தண்ணி ஊற்றி கழுவி உள்ள போட்டாச்சு. மல்லித்தூள் 3 ஸ்பூன் போட்டாச்சு. புளி கழுவிட்டாரு. புளி தண்ணி ஊற்றணும். ஊற்றி இப்படி கலக்கி விட்டுட்டு தேங்காய் அரைச்சிட்டு வரணும். வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் அவங்க ஊற்றிட்டாங்க. ஊற்றி இப்படி கலக்கி விடணும். கருவாட்டு குழம்புக்கு தேங்காயை ரொம்ப அரைக்கக்கூடாது. மீன் குழம்புக்கு தான் நல்லா அரைக்கணும். இந்த பாருங்கள், நல்லா கொதிச்சாச்சு. இனிப்போ தாளித்து மட்டும் ஊற்றணும். வெந்தயம், ரெடி.